ஹே கைஸ், நம்ம இதுவரை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டெட்பூல் 3, அதாவது டெட்பூல் அண்ட் வுல்வரின் இந்த படத்தோட ட்ரெய்லர் 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இதோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ட்ரெய்லரோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம வுல்வரின் தான் வந்துட்டு காமிக்காங்க. அவங்க வந்துட்டு பார்ல உட்காந்துட்டு அந்த பார்பர் கிட்ட வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னொரு சரக்கு மட்டும் கூட நான் வந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்துட்டு உனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. உடனே நம்ம டெட்பூல் கிட்ட வந்துட்டு சின்ன பையன் அவங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்துட்டு இல்லாட்டி நான் உண்மையான இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம உள்வரினே வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு கலாய்க்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. எல்லா படத்துலையுமே நம்ம டெட்பூல் தான் வந்துட்டு மற்றவங்கள போட்டு கலாய்ப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்வரினுக்கே வந்துட்டு ஒரு தக்லீஃப் சீன் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்துட்டு நீ இப்போ கூட வரலன்னா உன்னை சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உன்னை நெத்தி போட்டு வச்சு சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்வரின் பார்த்தீங்கன்னா முடிஞ்சா சுட்டு கொள்ளு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நெத்தி போட்டு வந்துட்டு அந்த துப்பாக்கியோட ஹோலில் வந்துட்டு வைக்கிறாரு. இப்படி தான் வந்துட்டு ட்ரெயிலர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூலோட பர்த்டே கிட்ட வந்துட்டு கொண்டு போகிறாங்க. அவங்க அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என் வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்கே அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம டெட்பூலுக்கும் உள்வரினுக்கான ஒரு சின்ன கான்வர்சேஷன் சீன் பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம டெட்பூல் வந்துட்டு இந்த உலகத்தையும் கூட சேர்ந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம உள்வரின் ஸ்டார்டிங் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாரு. இதை மட்டும் நீ செய்யலை அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பர்த்டே போட்டு இப்போ என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம உள்வரின் வந்துட்டு நம்ம டெட்பூல் பார்த்து கேட்குறாரு. உடனே வந்துட்டு அந்த சீனை வந்துட்டு அங்கே பண்ணிடுறாங்க. அண்ட் அடுத்த சீன்லேயே நம்ம உள்வரின் வந்துட்டு யாரை பார்த்தோம் மண்டிட்டு நிற்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு தெரியுது. அண்ட் அடுத்த சீனில் தான் வந்துட்டு அந்த என்ன சொன்னேன் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு கேட்குறாரு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம உள்வரின் வந்துட்டு ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்களை பார்த்து இவன் வந்துட்டு செத்துட்டா அப்படின்னா அவ்வளோதான், அந்த யூனிவர்ஸ் வந்துட்டு யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம டெட்பூலுக்கு என்ன வந்துட்டு உள்வரினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு தெரியுது. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு சண்டை போடுற மாதிரியுமே வந்துட்டு பல இடங்கள் வந்துட்டு காமிக்கிறாங்க. எக்கச்சக்கமா சண்டை போட்டு அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இம்மோர்டல் பவர் இருக்கனால அவங்க 2 பேருமே வந்துட்டு சாகாமலுமே சண்டை போடுறாங்க. கூட சேர்ந்து நீ கூட சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற வந்துட்டு அவரை மோட்டிவேட் பண்ணி தான் வந்துட்டு அவர் வந்துட்டு பேசவே ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம உள்வரினுமே வந்துட்டு அவர் கூட சேர்ந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு சில சீக்வன்ஸுமே வந்துட்டு அமைக்கப்படுது. அதுக்கப்புறம் வர சீன்ஸில் தான் வந்துட்டு நம்ம உள்வரினுமே நம்ம டெட்பூலுமே வந்துட்டு சூட் அப் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேருக்குள்ளுமே வந்துட்டு சண்டை போடுறாங்க வந்துட்டு காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஆலயத்தை வந்துட்டு காமிக்கிறாங்க. லோக்கி சீசனில் வந்து காமிச்சிருப்பாங்களா அந்த ஆலயத்தை வந்துட்டு காமிக்கிறாங்க. இது கன்ஃபார்மாக அதானா அப்படின்னு தெரில, பட் இருக்க அப்பியரன்ஸ் வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஆண்ட்மேன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உருவம் ஜெயண்ட் உருவத்தில் மாறி அங்கே வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அதே வந்துட்டு பல பேர் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு ரூத்தஸாக அவங்க தான் வந்துட்டு ஆண்ட்மேனை கொண்டிருக்கணும் அப்படிங்கிற மயமே வந்துட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் ஆண்ட்மேன் நம்ம உள்வரின் வந்துட்டு டிவி, அதாவது ஒரு புதுவிதமான ஒரு டிவியை வந்துட்டு எதிர்த்து சண்டை போடுற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துலையுமே காமிக்கிறாங்க. ஸோ இந்த டிவியை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியே நான் வந்துட்டு அடுத்து தனி ஒரு வந்துட்டு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு அதை பற்றி கேளுங்க. அண்ட் அடுத்து தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோடைய ஒரு ரெஃபரன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வைக்கிறாங்க. அவங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டை வந்துட்டு யாரோ அவங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த வழியாக வந்துட்டு ஃபுல் அண்ட் டெட்பூலுமே அந்த ஸ்னோ படர்ந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. இது ஐ திங்க் அந்த ஃபைட் சீன்ஸ்க்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் சொல்லி நினைக்கிறேன். இந்த இடத்துல இது மாதிரி எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பண்ணியுமே வந்துட்டு இருக்காங்க. படத்துக்கு உங்களோட எக்ஸ்பெக்டட் ரீகேப் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வர ஜூன் மாதம் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ட்ரெய்லரில் நீங்கள் தான் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே நான் வந்துட்டு தனியோட வீடியோவில் ஷார்ட்ஸ் வந்துட்டு எடுத்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோ அதோட முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த படத்தோட வியூஸை பற்றி நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. நாளைக்கு நம்மளோட புது வீடியோவில் பார்க்க வரைக்கும் டாடா பை, see you.